இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த அம்மா தன்னுடைய பிஞ்சு போன செருப்பை சரி பண்ணிட்டு மிச்சம் இருக்க பால்ல டீ சாப்பிட்டு வேலைக்கு போகலான்னு டீ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அம்மாவோட கணவர் எழுந்து கையில ஏதாவது பணம் இருந்தா குடுத்துட்டு போன்னு சொல்றாரு. அதை கேட்ட இந்த அம்மாவும், நான் வீடு வீடா போய் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறேன், ஆனா நீ எந்த ஒரு வேலைக்குமே போகாம இப்படி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வாங்கி குடிக்கிறடியே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையான்னு கேக்குறாங்க. உடனே இவரு கோபமாகி அந்த அம்மாவை அடிச்சு அவங்க கிட்ட இருக்க பணத்தை புடுங்கிட்டு போறாரு. அந்த அம்மா குடிக்கிறதுக்கு வச்சிருந்த டீயும் கீழே ஊத்திருது. எதுவுமே சாப்பிடாம வெறும் வயித்தோட வேலைக்கு கிளம்பி போறாங்க. வேலை செய்யற வீட்டுக்கு போய் அங்க இருக்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அந்த வீட்டோட ஓனர் கிட்ட போய், ஐயா உங்க வீட்டுல இருக்க வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், 2 நாள் சம்பள பணம் கொடுக்கவே இல்லை, இன்னைக்கு கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. உடனே அவரு, என்னுடைய மனைவி கோவிலுக்கு போய் இருக்காள், நாளைக்கு மொத்தமா சேர்த்து வாங்கிக்கோன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு இந்த அம்மாவும் பசியோட இன்னொரு வீட்டுக்கு போய் அங்க இருக்க வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சிட்டு இந்த வீட்லயாவது பணத்தை வாங்கிட்டு போலான்னு வராங்க. வந்து இவர்கிட்ட, தம்பி வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சம்பள பணம் கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. உடனே இந்த ஆளு, அம்மா வெளியில போய் இருக்காங்க, நாளைக்கு சம்பளத்தை சேர்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே இந்த அம்மா, இங்க பாரு தம்பி, நான் காலையில இருந்து சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட கூட என் கையில காசு இல்லைன்னு சொல்றாங்க. உடனே இந்த பையன் கையில இருக்க 50 ரூபாயை எடுத்து கொடுக்கறான். அந்த அம்மாவும் அந்த பணத்தை வாங்கிட்டு போய் ரொம்பவே பசியோட ஒரு டீ கடையில டீ வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி நடந்து வந்த ஒரு குடிகாரன் அந்த டீயை கீழே தட்டி விட்டுட்டு போயிட்டான். உடனே இந்த அம்மா பசி தாங்க முடியாம வீட்டுக்கு போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த அம்மாவோட பையன் ஹோட்டல்ல இருந்து சப்பாத்தி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இந்த அம்மா தன்னுடைய பையன் கிட்ட, தம்பி என்னால வேலை செய்ய முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, நீ படிச்சு முடிச்சிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு வீட்டிலேயே இருப்ப, உன்னை படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இதுக்கு மேல என்னால முடியாது, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வேலைக்கு போப்பான்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இந்த பையனும், சாப்பிடும் போது கூட ஒழுங்கா சாப்பிட விட மாட்டியான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிட்டான். பையனோட எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்ட இந்த அம்மா பசி தாங்க முடியாம எழுந்து டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ள வந்த இந்த அம்மாவோட கணவரும் பையனை நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டியான்னு சொல்லி அவங்கள போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த நேரத்துல அவங்க குடிப்பதற்காக போட்ட டீயும் கீழே ஊத்திருது. இனிமே டீ வைக்கிறதுக்கு வீட்டுல பால் இல்ல. அதனால அந்த அம்மா பசி தாங்க முடியாம கீழே ஊத்துன டீய திரும்பவும் கப்புல வலிச்சு போட்டு அதையே குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அந்த இடத்திலேயே படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் வீட்டுக்குள்ள வரான். வந்து பார்த்தா தன்னோட அம்மாவோட வாயில நுரை தள்ளி இறந்து போயிருப்பாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களோட கொடுமை தாங்க முடியாம டீல விஷம் கலந்து குடிச்சிட்டு இறந்து போயிருப்பாங்க. ஒரு தாயால எவ்வளவுதான் பொறுத்துக்க முடியும்? அவளும் மனுஷி தானே. இந்த அம்மா ரொம்பவே பாவம்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க.